கிறிஸ்மஸ் என கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் நாம் தியாகம், அன்பை எடுத்து காட்டும் இயேசுவின் வழியில் நடக்க முயல்வோம் என கூறி இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் கிங் ஆஃப் க்ளோரி ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக பரதம். தமிழர்களின் தலை சிறந்த கலைகளில் ஒன்று பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியம் நடனத்தின் மூலமாக நம்மை மீட்க வந்த தேவனை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நமது சிறுவர்கள்.
நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்கும். அதே மாதிரி தான் என் ரூட்டு தனி ரூட்டுன்னு சொல்கிற இன்னைக்குள்ள பசங்க மத்தியில் இல்லைப்பா இதுதான் ரூட்டுன்னு சொன்ன ஏசப்பாவை பற்றி நடனத்தின் மூலம் சொல்ல வர்றாங்க கேட் ஆஃப் ஹோப் ப்ரேயர் ஹவுஸ் சில்ட்ரன். வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. புகழ்ந்து பாட வருகிறார்கள் லால் அண்ட் கேத்தி. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எங்கள் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க
துதித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்பிற்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தைய கேட்டு நாங்க நடப்போம். தந்தன தந்தன தானா தன தந்தன தந்தன தானா தந்தன தந்தன தானா தன தன்னானா நானா தந்தன தந்தன தானா தன தந்தன தந்தன தானா தந்தன தந்தன தானா தன தன்னானா நானா. பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தன்னானே. தேங்க்யூ. அடுத்ததாக நேசக்கரங்கள் சில்ட்ரன் ஹோமிலிருந்து ஒரு சிறிய நடனத்தை நம் முன்பாக கொண்டு வருவார்கள். இருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா.
ரத்தின கம்பளம் இல்ல மாலை தோரணம் இல்ல மேளத்தாண்டம் இல்ல ஆட்டம் பாட்டம் இல்ல ரத்தின கம்பளம் இல்ல அங்க மாலை தோரணம் இல்ல அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கட்டி மறி மடியில மந்தைக்கு மத்தியில சுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு மாணவர் கூட்டம் பாட ஆயக்குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு என்னகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா வேதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பெத்லேகம் ஊர்ல நவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தார் ஐயா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தார் ஐயா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தார் ஐயா Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Merry. தேங்க்யூ. கிறிஸ்துவின் பிறப்பை நடனத்தின் மூலமாக நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் சிஜேஎம் டீம் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் சபையின் பிள்ளைகள். Come on, big word. John 14, verse 6. Yeah. Jesus answered, I am the way, the truth, and the life. Oh, no one comes to the Father except through me. Whoa.
except through me. insieme a trovarlo. E con la stella dei manci davanti a noi. ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ്. ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ്. ഒരു താരം എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും മിഴിയാകെ പുതുവർണ്ണം. ഇനി ആടാം പാടാം സന്തോഷത്തിൻ നീളം എന്നാണ്. മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ. ഇനി മണ്ണും മിണ്ണും ചൈതന്യത്താൽ നൃത്തം ചെയ്യുന്നേ. ഒരു താരം എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും മിഴിയാകെ പുതുവർണ്ണം. ഇനി ആടാം പാടാം സന്തോഷത്തിൻ നീളം എന്നാണ്. മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ. ഇനി മണ്ണും മിണ്ണും ചൈതന്യത്താൽ നൃത്തം ചെയ്യുന്നേ. அடுத்ததாக ஷாலம் ஓல்டேஜ் ஹோம் மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். அவர்களுக்கான கிறிஸ்மஸ் வெகுமதியை கிங் ஆஃப் க்ளோரி சார்பாக முதியோர்களுக்கு அன்பளிப்பை கொடுக்கும்படியாக பிரதர் வசீகர் கிங் ஆஃப் க்ளோரி ட்ரஸ்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தேவன் பாரில் பிறந்தார். மகிமை நிறைந்த மகிபன் இந்த பாரில் மனிதனாய் அவதரித்தார். தொழுவத்தில் பிறந்த தாழ்மையின் தங்க மகன். ஆனால் அவர் ஏழ்மை கோலம் எடுத்ததே நமக்காக தானே. இதை தாங்க நம்ம சிறுவர்கள் நடனத்தின் மூலமாக அழகாக வெளிப்படுத்த வருகிறார்கள். குட் ஷெப்பர்ட் பிரேயர் ஃபெலோஷிப். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை. உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை. உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். Hey!
வானோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். தேங்க்யூ. சரித்திரம் படைக்கும் நாயகன் சத்திரத்தில் பிறப்பார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த சரித்திர நாயகனை போற்றி பாடுவது மனிதர்கள்தான் என்று பார்த்தால் பொம்மைகள் கூட அவரை போற்றி நடனமாடுமாம். வாங்க பார்க்கலாம். சத்திரமே பெத்லஹேம் சத்திரமே எங்கள் இயேசு நாதனுக்கு இடமில்லைன்னு சொன்னதென்ன சத்திரமே சத்திரமே பெத்லஹேம் சத்திரமே எங்கள் இயேசு நாதனுக்கு இடமில்லைன்னு சொன்னதென்ன Come on, come on, yeah, come on, come on, come on, come on, say, come on, come on. வளையும் உண்டு பறவைக்கெல்லாம் கூடும் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னதென்ன நரிகளுக்கு வளையுண்டு பறவைக்கெல்லாம் கூடு உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னதென்ன சத்திரமே
சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்றுரைத்த தேவனுக்கு பிறக்க கூட இடமில்லை சொன்ன தன்னாட்சத்திரமே. சத்திரமே 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 பெத்தலஹேம் சத்திரமே எங்கள் இயேசு நாதனுக்கு இடமில்லைன்னு சொன்னதங்க. Come on, come on, yeah, come on, come on, come on, come on, say, come on, come on. சூப்பரா பண்ணாங்களா? நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. சரி, ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிருச்சு. எதுக்கு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரமாட்டீங்களா? எதுக்கு? உங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சி போச்சா? வேற என்ன? சொல்லு டெடி. நீங்க சொன்னாதான் நான் சொல்ல முடியும். அடுத்த ப்ரோக்ராம் பண்ண வேண்டாமா? சீக்கிரம் சொல்லுங்க. என்னது? ஓ, சத்திரத்துல ஏசப்பாக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம யார்கிட்ட கேட்கறது? சத்திரக்காரன்ட்ட போய் கேட்போமா? வாங்க போவோம். யார்கிட்ட கேட்போம்? பாஸ்டர்கிட்ட கேட்போமா? எதுக்கு ஏசப்பாக்கு? வானத்தையும் பூமியையும் படைச்ச தெய்வத்துக்கு. ஐயோ, வயசாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. கை கொடுங்க. ஐயோ பாவம், அதான் கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்கிறேன். சரி, மத்திய பிரதேசம் பெருசாக இருக்கு, எந்திக்க முடியல. வேற எதுவும் நினச்சிக்க வேணாம். எதுக்கு தான் சத்திரத்தில் ஏசப்பாக்கு இடம் இல்லைன்னு கேட்குறாங்க. இந்த விளக்கத்தை இப்போ பாஸ்டர் தான் சொல்ல முடியும். பாஸ்டர்டே கேட்டுலான்னு வாரீங்களா? பார்த்தீங்களா அண்ணா மியூசிக் போறா, டோராவின் இனிய பயணங்கள் மாதிரி. போலாமா எருசலேமுக்கு? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். போலாமா? கேட்கல. போலாமா? போலாம். உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இருக்கும். பாஸ்டர்ட்ட கேட்பா, ஓ ஸ்ட்ரைக் பண்றோம், ஏன் இடம் இல்லை, ஏன் இடம் இல்லை அப்படின்னு. Praise God. ஹலோ, இந்த பயங்கர ஸ்ட்ரைக்கா இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, சொன்னாங்க சத்திரத்துல இயேசுவுக்கு இடம் இல்லைன்னு. அதனால நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி இடம் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா. ஏன் இடம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க போவோம். ஓ, அந்த அளவுக்கு முடிவு வந்து. ஆமா ஆமா, அதனால தான் அப்படி நிக்கிறோம். சரி, அதனால உங்க ரெண்டு பேருக்கு சொல்றதை விட எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆமா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். சரி, பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் போனது என்ன? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்படிப்பட்ட தேவனுக்கு சத்திரத்தில் இடமில்லாதிருந்தது என்கிற பிரசங்கத்தை நாம் அநேக முறை கேட்டிருப்போம். நல்லா தெரிஞ்சிடுங்க. ஆண்டவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததி என்றால் தாவீது ராஜாவின் சந்ததி. யாருடைய சந்ததி? தாவீது ராஜா. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவின் சந்ததி. அதாவது ஆபிரகாம் முதல் 14 தலைமுறை தாவீது வரை, தாவீது ராஜா முதல் பாபிலோன் சிறைப்பட்டு போனது வரை 14 தலைமுறை, பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து இயேசு பிறப்பு வரை 14 தலைமுறை. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் யாருடைய தலைமுறை சொல்லுங்க? தாவீது ராஜாவின் தலைமுறை. கேக்குதுல? தாவீது ராஜாவோட தலைமுறை. அப்ப தாவீது ராஜாவினுடைய கொல்லு 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 எள்ளு 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 பேட்டேன் புட்டேன். சரிங்களா? இயேசு. இப்ப கவனிங்க, அவர் ஒரு மன்னர். அந்த காலத்தில் தாவீது என்பவர் ஒரு சிறந்த அரசன். அவருக்கு பெத்லகேமில் வீடு இல்லாமல் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு சிறிய லெவலில் பணக்காரங்கள் ஆயிட்டாலே பண்ணை வீடு உண்டு, அடுத்து பட்டணத்தில் ஒரு வீடு, தொழில் துறையில் ஒரு வீடு வைக்கிறோம்ல. கண்டிப்பா இருக்கா இல்லையா? இப்போ நம்ம ஊரில் அண்ணன் வசீகரணம் மாதிரி சில பெரிய ஆட்கள்லாம் குற்றாலத்தில் ஒரு வீடு, கெஸ்ட் ஹவுஸ் வைப்பாங்க, உள்ளூரில் ஒரு வீடு இருக்கும். ஆனால் பிறந்த கிராமத்தை நேசித்து அந்த பண்ணை வீட்டை பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பண்ணை வீடு ரொம்ப முக்கியமான வீடு இல்லையா? அப்ப தாவீது அரசன், அவனுக்கு பண்ணை வீடு சின்ன வீடு இல்ல, பெரிய அபார்ட்மெண்ட், பெரிய அரண்மனை இருந்துச்சு. சரிங்களா?
இப்ப அக்கா மரியாக்கா இருக்காங்கல்ல, ஆமா. அதான் இயேசுநாதருடைய அம்மா. ஆமா ஆமா ரெண்டு பேரும் குடிமதிப்பு எழுத போனாங்களா? போனாங்க. இவங்க மட்டும் எழுத போகல, சரி தாவீதின் வம்சத்துல இருந்து எல்லாரும் எழுத போனாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? ஆதார் கார்டு எடுக்குத நீங்க மட்டும் எப்படி எடுக்க முடியும்? உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வருவாங்கல்ல, ஆமா குடும்பமா தானே போகணும். ஊர்ல எலெக்ஷன் குடும்பமா வருவாங்கல்ல, ஆமா ஆமா எலெக்ஷன் அப்படி முக்கியம் இல்லையா? குடும்பமா போனாங்க. இப்ப தாவீது ராஜாவினுடைய பேலன்ஸ் நிரம்பி வழியுது. மரியாதைக்காலும் போறாங்க, ஆமா இடம் கொடுத்தாங்க, இருந்தாங்க, பிள்ளை பேர் வந்தது, வந்துச்சுல்ல. எங்க? அங்க அங்க அதானே வந்துச்சா? வந்துச்சே. கவனிங்க, இப்போ சத்திரத்துல அக்கா மரியாக்கா குழந்தை பெத்துட்டாங்கன்னா யூதர்களுடைய மரபுபடி அங்கே ஒரு சுத்திகரிப்பு பண்ணணும். சரி, ஒரு பெண் குழந்தை பெறுவாளையானால் அவள் வீட்டுக்கு விளக்கமா இருக்கணும், தள்ளி இருக்கணுமா? தள்ளி இருக்கணும். இது நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் உண்டு, சரி யூத கலாச்சாரத்திலும் உண்டு. இப்ப கவனிங்க, மரியாக்கா குழந்தை பிறந்துட்டுனா இருக்கிற ஆம்பளை எல்லாம் வெளியே ஓடணும், தீட்டுன்னு. அதனால எல்லா மச்சாமாரு, அண்ணமாரு, பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, சித்தப்பா எல்லாரும் முடிவு பண்ணி, சொந்தக்காரங்க எல்லாம் முடிவு பண்ணி, நாங்க எல்லாரும் வெளியில போய் மார்கழி மாசம் பனியும் குளிரும், அதுல நனைஞ்சு சாகிறத விட யோசேப்பு நீ மட்டும் மரியாதை கூட்டிட்டு அப்படியே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கிட்டு என்னது கார் செட் இருக்கும்ல, நமக்கு கார் செட். சாதாரண ஒரு குடும்பத்துக்கு கார் செட் இருக்கு, 2 கார் விடுற மாதிரி இருக்குல்ல. தாவீது ராஜா பேலஸ். அப்ப அன்னைக்கு குதிரை ரதம் விடுறதுக்கு தொழுவம் இருக்கும்ல, ஷெட், அங்க போய் கேட்டாங்க. அங்க போனதுனாலதான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் இருக்க முடிஞ்சது. அன்னைக்கு ஏசு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது குழந்தை பிறந்தா எல்லா பெருசு மூட்டை கட்டிட்டு வெளியே போனோம். அதனாலதான் இயேசுவை எங்க பண்றாங்க, மரியாதைக்கால் எங்க அனுப்புனாங்க சொல்லுங்க? சத்திரத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சத்திரத்துல இடம் இல்லாம இல்ல, சத்திரத்துலதான் இருந்தாங்க. குழந்தை பேர் வரும்போது அனுப்பிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான் தெரியும். அதனால ஆனா ஏசப்பா வந்து முன்னணையில் கடத்தினாங்கன்னு சொல்றாங்களே, அது என்ன முன்னணை? கரெக்ட். ஆமா, அதாவது பாருங்க, ரொம்ப நாள் டவுட் இருக்கா இல்லையா? முன்னணையில் கடத்தினார்கள், நிறைய பேர் மாட்டு தொழுவோங்கிறாங்க, அதையும் கேட்டுருவோம், டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருவோம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு பிறக்கிறார்ல, ஆமா, மார்கழி மாசம் குளிர். ஏற்கனவே இஸ்ரவேல் தேசம் குளிரான தேசம், ரொம்ப குளிர் தாங்க முடியுமா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பளியை போர்த்தினாலும் அந்த ஊருக்கு பக்கத்துல ஒவ்வொரு ஊருக்கு அடுல ஒரு துருக்கம் உண்டு. துருக்கம் மந்தையின் துருக்கம் வாங்க. நீங்க மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு, மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேமே இடத்து வரும் இருக்கு. அந்த துருக்கம் என்னன்னா, மேய்ப்பர்கள் ஒரு பெரிய டவர் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த டவர்னா இவ்வளவு உயரம் இருக்கும், பரன், அதுல ஏறி ஆடு வருதா, நம்ம ஆடு எங்க நிக்குன்னு பாப்பாங்க. டவர் மேல ஏரியா? ஆமா, துருக்கம் பரன் மாதிரி கட்டி இருப்பாங்க. இருக்கும். இந்த திராட்சை தோட்டம் பாத்திருக்கீங்களா? அதுல மேல கட்டி இருப்பாங்க. மேல இருந்து ஆகாயத்து பறவைகள் வராதபடி பாப்பாங்க. அதுல மேல இருந்து பாப்பாங்க. கீழே என்ன இருக்கும்னா, ஒரு அரணிப்பான ஒரு வீடு மாதிரி கட்டி இருப்பாங்க. அது வந்து இந்த சுண்ணாம்புகள் இருக்குல்ல, நம்ம ஊர்ல முறக்கல், சுண்ணாம்புகள், இந்த சுண்ணாம்பு கல்லால அடுக்கி வச்சிருப்பாங்க. சரி, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேய்ப்பர்கள் தங்கள் ஆடு குட்டி போடும்ல, ஆமா, அதுல கிடா குட்டி போட்டுச்சுன்னா, அதுலயும் சிகப்பு கிடா குட்டி போட்டுச்சுன்னா ஸ்பெஷல் நல்ல ரேட்டுக்கு போகும். ஆமா, வருமானம் தானே, வருமானம் நல்ல ரேட்டுக்கு போகும். அப்ப இந்த சிகப்பு குட்டி பழுதடைஞ்சிடக்கூடாது. அப்ப குளிர் தாங்காம விரைச்சி சன்னி வந்துருது இல்ல? ஆமா, வரும்ல. நம்ம ஊர்ல இப்ப டெலிவரி முடிஞ்சு போனாலே குண்டு பல்பு போட்டு 40 வாட்ஸ் பல்பை போட்டு சின்ன பல்ப் போட்டிருப்பாங்க. அதேதான் ஆட்டுக்குட்டிக்கு என்ன இருக்கணும், அந்த கதகதப்பு இருக்கணும். அதனால அந்த மந்தையின் துருக்கத்துல கிடத்துவாங்க. சரி. இப்ப மரியாதைக்கா பிள்ளையை கொண்டு போய் எங்க கிடத்துறாங்க? முன்னணையில. அதான் துருக்கம். சரிங்களா? மாட்டு தொழுவணும்னா மாட்டு சட்டிக்குள்ள இல்ல. நாங்க நினைச்சோம் மாட்டு தொழுவனா அந்த மாடு கெட்டி போட்டு அங்க சாணியை போட்டு அப்படி குப்பையா இருக்கும் போல. மந்தையின் துருக்கத்துல அத முன்னணை என்பார்கள். சரிங்களா? அதுல கொண்டு ஏசப்பாவை கிடத்துறாங்க. சரி. இப்ப பாருங்க, அதுல கிடத்தும் போது அங்க மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி போகுது இல்ல? ஆமா, இதோ நீங்க போங்க, பிள்ளையை முன்னணையில் சுற்றி கடத்தி இருக்க காண்பீர்கள். உடனே மேய்ப்பர்கள்லாம் சந்தோஷமா வந்தாங்க, ஆட்டம் போட்டாங்கன்னு இருக்குல்ல. இந்த மேய்ப்பர்களை குறித்து ஒரு வரலாறு இருக்கு, கவனிங்க. இஸ்ரவேல் இனத்துல இந்த மேய்ப்பர்கள் யூதர்கள் தான், ஆனா இந்த மேய்ப்பர்களை அதிகமா மதிக்க மாட்டாங்க. அப்படி
ஆடு மேய்க்கிறனால. ஆமா, இல்ல மோசையின் திருமறை சட்டத்துல 1200 விதி இருக்கு. இந்த 1200 விதியில இந்த மேய்ப்பர்கள் கொஞ்சம் தான் கடைபிடிப்பாங்க. சரி சரி. ஏன்னா இஸ்ரவேல் வரலாறுல தொட்டா தீட்டு பட்டா தீட்டு நிறைய இருக்கும். ஆமா, எல்லாமே மேய்ப்பர்கள் 10 மாசம் ஆடு மேய்ப்பாங்க, 1 மாசம் தான் வருவாங்க. பிரேதத்தை தொடுவாங்க, செத்த ஆடுகளை தூக்குவாங்க. அதனால இந்த மேய்ப்பர்களை ஆசாரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இந்த மேய்ப்பர்கள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா கவனிங்க நல்லா, இந்த மேய்ப்பர்களை ஆசாரியர்கள் தேடி போவாங்க. எப்ப தெரியுமா? அந்த துருக்கத்துல சகப்பு கிடா கடத்தி இருக்கும் போது மேய்ப்பர்கள் தானா பாடுவாங்க. சரி சரி. அதுக்கு பேர் கானா பாட்டு. கானா பாட்டு. கானா பாட்டுனா தானா படிக்கிற பாட்டு. தானா வர்றதான் கானா பாட்டு. கானா பாட்டு. சரியா? சூப்பர். ஏன்னா அந்த ஆடு விலை நல்ல கரையத்துக்கு போகும். ஆமா, சகப்பு கிடா. உடனே ஆசாரியர்கள் லேவி வகுப்பினர் சத்தம் கேட்டு ஓடி வந்து இந்த கிடா எனக்கு வேணும், அன்னைக்கு அட்வான்ஸ் வச்சிருவாங்க. புக்கிங் புக்கிங். அப்படி சந்தோஷப்படக்கூடிய மேய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க போங்க. இங்க வந்த இயேசு கடத்தியிருக்க கண்டார்கள். இப்ப பயங்கர சந்தோஷம். இதுல என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துருக்கத்துல கிடத்துகிற சிகப்பு ஆட்டுக்கடா அடுத்த 1 வருஷத்துல தேவாலயத்துல பலி செலுத்தப்படும். சரி சரி. ஏசப்பா எதுக்காக பிறந்தார் சொல்லுங்க? அவர் நமக்காக தான், நம்ம ரட்சிக்க தானே. ஆமா, பாவியான எங்களை தேடி. அவர் பலியாக கூடிய கிடா தானே. ஆமா, பலியாக கூடிய செம்மறி ஆட்டுக்கடா. அதை ப்ரூவ் பண்றதுதான் மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்துல வருகிறார். தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. அப்ப இயேசுநாதர் வழி இல்லாம என்ன பாலாஸ்பத்திரியில பிறந்தாருன்னு சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. வழி இல்லாம மாட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. இனி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. பண்ணவே மாட்டோம். பண்ண மாட்டோம் நாங்க. ரைட். சொல்லி முடிஞ்சு நீ தான் உங்களை கான்ஃபர்மேஷன். ஆமா, சரியா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஏசப்பா எதுக்காக பிறந்தாங்கன்னு? நம்ம வந்து செய்தியை சொல்லிடலாமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உண்மையான கிறிஸ்மஸ்ங்கிறது நீங்க உடுத்துற உடையிலையோ வாழ்ற வாழ்க்கையிலையோ இல்ல. உண்மையான கிறிஸ்மஸ் என்பது உங்க உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் ஏசப்பா உண்மையா பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ப்ரோக்ராமை நிறைவு செய்துகிறோம். தேங்க்யூ. எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாமா? நல்ல ஒரு நிகழ்ச்சி. அடுத்தபடியாக நம்ம மத்தியில் செய்தி கொடுக்கும்படி கிராஸ் டிவி ஜெய்சீலன் அண்ணன் வந்திருக்காங்க. மிகுந்த சந்தோஷம். அவர்களை நம்ம வசீகர் சார் அவர்கள், ட்ரஸ்டி அவர்கள் ஒரு வெகுமதியை கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். நம்ம எல்லாம் கரங்களை தட்டலாமா ப்ளீஸ்? கொஞ்சம் எல்லாம் கரங்களை தட்டலாமே. இப்பொழுதும் அண்ணன் அவர்கள் நம்ம மத்தியில் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கான இந்த செய்தியை, சிறப்பு செய்தியை நம்ம மத்தியில் வழங்குவார்கள். செய்தியை நாம் கவனமாக கேட்போம். அதுக்கு பின்பதாக இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு போகும்படி அன்பாக கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமாக சொல்லுங்களேன். கேட்கல ஹalleluya. இப்போ எல்லாருக்கும் கலை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு இடையில போய் ஒரு செய்தி அப்படிங்கச்சல எல்லாருக்கும் ஒரு சின்ன கலக்கம். சரியா? நான் பெரிய அளவில் செய்திலாம் கொடுக்க போகிறதில்லை. கொஞ்ச நேரம் சில வார்த்தை மாத்திரம் ஆண்டோடத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். சரியா? இன்னைக்கு பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி. ஆனா ஜீசஸ் வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது. லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது ஒருத்தங்க சத்தமா வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். அன்பு பாஸ்டர் முன்னணையை குறித்து அழகான விளக்கம் சொன்னாங்க. உண்மையாவே பியூட்டிஃபுல். சரியா? அடையாளம் என்ன? முன்னணை. ஃபர்ஸ்ட் கேளுங்க, சத்திரத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை.
நல்லா கவனிச்சு பாருங்களேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்த பூமியில இடமில்லை. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. உண்மை உண்மை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல இயேசுக்கு இடம் இருக்கா? உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் இருக்கா? எந்த இடத்த கொடுத்துருக்கீங்க? எந்த இடத்துல இயேசு வச்சிருக்கீங்க? ஒரு ஃபேமிலியில இயேசு விருந்தினராக கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன ஸ்கிட் நடத்தி காட்டினாங்க பசங்க. மொத்த ஆளு இயேசு. மொத ஆளு யாரு? இயேசு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க ஜீசஸ் 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 எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். மொத்த இடத்துல உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறவு கலெக்டர் வாராரு. எல்லாரும் கலெக்டர் வந்துட்டாங்க அப்படி சொன்னோடனே இயேசு இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க. ஆண்டவரே, இது எங்க சிட்டி கலெக்டரு. கொஞ்சம் ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ. கொஞ்சம் என்ன கொடுங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்போ கலெக்டருக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? இடத்த கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரம் ஆர்ப்பாட்டம். ஒரு காரியம் தெரியுமா? சில வருஷங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸரியை கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ எம்எல்ஏவா இருந்த ஊர்வசி செல்வராஜ் அண்ணாச்சி வந்தாங்க. ஐயோ, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோஷ்டி, வயசானவர் கைய தரையில அடிக்கிறாரு. அண்ணாச்சி செல்வராஜ் அப்படி சொல்றாரு. சேன்னு உண்மையாவே நான் அரண்டிட்டேங்க. ஒரு மனிதனுக்கு அவ்வளவு மதிப்பு. எம்எல்ஏ வாரன்னா சும்மா இல்ல, கையில தரையில அடிக்கிறாரு. உண்மையாவே அவருக்காக இப்படி செய்திருப்பாரானா இல்லை, அவருடைய மனைவிக்காக செய்திருப்பாருன்னா இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்காக செய்திருப்பாருன்னா இல்லை. நிச்சயமா அப்படி நான் பார்க்குறேன், வேடிக்கை பார்க்குறேன். தரையில் அடிச்சுட்டு ஆக்ரோஷமா சொல்றாரு. இப்பவும் ஒரு பெரிய கோஷ்டி வருது. இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. ஆண்டவரே, எங்க ஊர் எம்எல்ஏ, எங்க தொகுதி எம்எல்ஏ, கொஞ்சம் சொல்லுங்க, இடம் கொடுங்க. இயேசு எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துடுவாருங்க. பஞ்சாயத்து தலைவர் கடைசியில் பார்த்தா இருந்த சீட்டு எல்லாமே ஃபுல் ஆயிட்டு, கடைசியில் இயேசுவை என்ன செய்யிட்டாங்க? அந்த ஸ்கிட்ல நடிச்சதை சொல்றேன், நிப்பாட்டிட்டாங்க. இப்போ சொந்தம் பந்தம் உற்றா உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்கு அத்தனையும் வந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏசு அப்படி வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஏசுவ ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட கூட ஒருத்தர் இல்லை. ஏசு அந்த வீட்டை திரும்பி 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 பார்த்துட்டு வேதனையோடு வெளியே போயிட்டாருங்க. இன்னைக்கு இயேசுவை நம்ம அழைச்சதெல்லாம் உண்மைதான், நம்மளாம் கிறிஸ்தவங்க தான். ஆனா இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்தை கொடுத்துருக்கீங்க? சத்திரத்துல இடம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமாங்க, ஆலயத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லைங்க. இதை காட்டிலும் வேற என்ன சொல்ல முடியும்? ஊழியத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை, கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை. நீங்க கட்டாயம் யோசித்து பாருங்க. அந்த 2 பொம்மைகள் அழகான நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. வானத்தின் தேவன், பூமியின் கத்தா, சிங்காசனமானம், பாதுபடி பூமி, அவருக்கு இடம் இல்லை. சொல்லுங்க, உண்மையா சொல்றேன். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நாளை நினைச்சிட்டு இப்போ மனசுக்குள்ள சொல்லி பாருங்களேன், ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா? உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? எல்லாரும் பாடல் ஆடல் கலை நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருந்த நீங்க திடீர்னு சொல்லி செய்தி வேலைக்குள்ள உங்களெல்லாம் கொண்டுட்டு வரணுங்கிறது சாதாரண காரியமே இல்லை. அதே போல கல்யாண வீட்டில் பேசுறதுங்கிறது சாதாரண காரியமுமே இல்லை. இனி கல்யாண வீட்டில் பேச சொன்னா நான் பேசவே மாட்டேன். அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நான் தான். நான் சொன்னேன், நான் பேசல. கிட்ட பெரிய சாமின்னு ஒரு பெரிய சாமி ஒருத்தர் இருந்தார். படா மீச, பெரும் மீச, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை,
தமிழ் பண்டிட்டு நான் பேசுறேன்னு சொன்னாரு. அப்பா நான் கேக்க கட் பண்ணிட்டு அமைதியில் இருந்துட்டேன். அவர் பேசினாரு. எந்திரிச்ச உடனே பச்சை கலரு பட்டு சேரின்னு சொன்னாரு. ஏகப்பட்ட பச்சை கலர் பட்டு சேரி எல்லாம் முழிச்சிச்சா. உங்களை தான் சொல்றேன், இங்க கவனிக்கியா அப்படி சொன்ன. பின்னாடி ஒருத்தர் வேஸ்ட் சட்டை, அவரை கூப்பிட்டாரு, இங்க கவனிக்கியா. திடீர்னு மாப்பிள்ளை பொண்ணு குசு குசுன்னு பேசுனாங்க. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் போய் பேசு, இப்போ கவனிக்கியான்னு சொன்னோன்னு அடுத்து நம்மளை தான் சொல்லிடுவாரு. நான் அமைதியில் ஆயிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இயேசுவுக்கு எந்த இடத்த கொடுத்துருக்க, உன் வாழ்க்கையில் எந்த இடத்த கொடுத்துருக்கிற, உன் லைஃப்பில் எந்த இடத்த கொடுத்துருக்கிற, உன் குடும்பத்தில் என்ன இடம் கொடுத்துருக்கிற. இயேசு வரும் பொழுதுலாம் சந்தோஷம். கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. அதுக்கு அப்புறம் நமக்கு ஆண்டோட்ட இடமே இல்லை. அப்போ அவர் சொன்னார், புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு கருங்கல், என்ன கல், அந்த கருங்கல் தான் மனைவியுடைய காலில் தட்டிட்டு அவனுக்கு கோபம் வந்துச்சா வரலையா? சொல்லுங்களேன், வருமா வராதா? புது மனைவி காலில் தட்டிட்டு அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு பாருங்க, கோபம். சனியம் பிடிச்ச கல்ல என் பொண்டாட்டி காலை கடைச்சிச்சுன்னு கல்லை பிடிச்சு, கல்லுக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, கல்லை திட்டுன்னு திட்டான், ஆசை தீர திட்டான். அது சொன்னார் அவர் பெரியசாமி சொன்னார், நைட்டில் போய் நீவி விட்டானா. அது என்னவோ நடந்துச்சோ தெரியாது நமக்கு, சரியா? ஸோ பல வருஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம். ஆனால் பாருங்க, அந்த கல் அப்படியே தான் இருந்துச்சு, அங்கேயே தான் இருந்துச்சு. என்ன பியூட்டின்னா அதே மாதிரி தட்டிச்சு. இப்போ கோபம் வந்துச்சா வரலையானா வந்துச்சு. கல் மேலே இல்லை, தன் மனைவி மேலே சனியனை பார்த்து வரக்கூடாது, கண்ணை பெதட்டில வச்சுட்டா வருவேன். பாவம் கல், அது அப்பமே அப்படியே தான் இருக்குது. ஸோ முதல்ல ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. இயேசு நம்ம இருதயத்துக்குள்ள வரும் பொழுது சந்தோஷம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு இடம் இல்லைங்க. ஒரு வீடை ஓப்பன் பண்றதுக்கு என்ன கூட்டிருந்தாங்க. நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும். ஃபர்ஸ்டே போயிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்க வரணும் அவங்க வரணும், எல்லாரும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பிரதர் ஷார்ட்டா எப்படி சுருக்கமா ஷார்ட்டா ஒரு ப்ரேயர் பண்ணி ரிப்பன் கட் பண்ணிருங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சு ரிப்பனை கட் பண்ணிட்டு சாப்பிடல, காணிக்க வாங்கல, வந்துட்டேன். சாயங்காலம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துடுங்க. சொன்னேன், உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. ஊழியக்காரனுக்குலாம் வேண்டாம், அரசியல்வாதிக்குலாம் வேண்டாம். உங்க வீட்டில் இயேசுவுக்கு இடம் இருக்கான்னு கேட்டேன். இயேசுவுக்கு இடம் இல்லாத வீட்டில் நான் எதுக்குன்னு இருக்கணும்? நல்ல கவனிங்க, இயேசுவுக்கு உங்க லைஃப்ல இடம் இருக்கா? எந்த இடத்த வச்சிருக்கீங்க? நீங்க சிந்திங்க. இன்னும் நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அதை சிந்திங்க, சரியா? இன்னொரு காரியத்தை உங்களோட கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன், சரியா? முன்னணி ரொம்ப அழகானது. அதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். சத்திரத்தில் நல்ல கவனிங்க, நான் சொன்னதான் கவனிச்சாதான் தெரியும். சத்திரத்தில் இடமில்லாதபடினால் முன்னணையில கிடத்தினார்கள், சரியா? இந்த முன்னணா என்ன தெரியுமா? இந்த முன்னணா என்ன தெரியுமா? கழுதைய கெட்டி இருக்கிற இடங்க. எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ஏசாயா 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வேகமா பாஸ்டர் தானே, பாஸ்டர் வாசிக்கட்டும். ஏசாயா 1:3 வாசிங்களேன். மாடு தன் எஜமானையும், எது? கழுத தன் ஆண்டவனுடைய முன்னணையை அறியும். இதையும் லுக்கா 1:7 கம்பேர் பண்ணி பாருங்க. சத்திரம் நல்லா கவனிங்களேன். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா ஹோட்டல்ல ஆளை இறக்கி விட்டுட்டு நம்ம கார் எங்க போயிரும்? கார் செட்டுக்கு போயிரும். பாஸ்டர் சொன்னாங்க கார் செட்டு. ஆண்டவர் ரியலா கார் செட்ல தான் பிறந்தாரு. மாடு ஆண்டவனை அறியும்,
கழுதை. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் கழுதை தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 முறை இஸ்ரேல் போயிருக்கிறேன், 8 முறை பெத்லஹேமுக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் கழுதையில் மக்கள் பயணம் போகிறாங்க. நம்ம ஊரில் கழுதையில் போனால் கரும்புலி செம்புலி குத்தி தான் என்ன செய்வாங்க. ஸோ கார் பார்க்கிங் கவனிங்க, சத்திரத்தை ஆளை இறக்கி விட்டுட்டு, சத்திரத்தில் ஆளை இறக்கி விட்டுட்டு இப்போ கழுதைக்கு அதை கட்டி வச்சு தீவனம் போடக்கூடிய, மாடுகளுக்கு தீவனம் போடக்கூடிய ஒரு பிளேஸ் அந்த சத்திரத்தில் உண்டு. சாஸ்திரிகளுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? சாஸ்திரிகளுக்கு தெரியல. ஆனால் மேய்ப்பர்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நல்ல கவனிங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு கழுதையை தீவனம் பண்ணி வைக்கக்கூடிய, கட்டி வைக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்கில் எங்களுக்காக உங்களுக்காக இயேசு பிறந்தார். ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒருவேளை பின்னாடிலாம் நல்லா கவனமாக கவனிக்கிங்க. ரொம்ப ஹாப்பி, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அதுக்கு அன்பு பாஸ்டர் வின்சென்ட் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும். நாங்கள் ஃபேமிலியாக சிங்கப்பூருக்கு போயிருக்க சொல்ல எங்களை அவங்களுடைய சர்ச்சில் எங்களை இன்வைட் பண்ணி எங்களை கனப்படுத்தி என்னைய செய்தி கொடுக்க வச்சாங்க. அங்கே மாத்திரம் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பிரான்ச் சர்ச்சிலையும் என்னை செய்தி கொடுக்க வச்சாங்க. பாஸ்டர் வின்சன் அவர்களுக்கு இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அது ட்ரஸ்டியாக இருந்து தூத்துக்குள்ள இந்த ஊழியத்தை ரொம்ப விரிவுபடுத்துகிற வசீகரன் பிரதர் அவங்களுக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு தம்பி ஆலன், அவங்க மனைவி ஜாய்ஸ், இவர்களை இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு காரியம், இப்பவும் ஆண்டவர் உங்கள் கதவண்டை நிற்கிறாருங்க. இருதயத்தின் கதவண்டை நிற்கிறார். வெளிப்படுத்தல் 3:20, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசிப்பேன். ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு உங்கள் கதவை திறந்து இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? உண்மையாகவே நான் கேட்கேன், நிறைய பேர் கையை வைத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இதய கதவு. ஆதியாமத்தில் நோவா பேழையை கட்டினா அந்த கதவை கர்த்தர் அடைச்சாருங்க. 10 கன்னியர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேருக்கு கதவு திறக்கப்பட்டது, 5 பேருக்கு கதவு அடைக்கப்பட்டது. நான் சொல்லட்டுமா? பரலோக கதவு உங்களுக்கு திறக்கணும்னா இன்னைக்கு உங்க இதய கதவை ஆண்டவருக்கு நீங்க திறப்பீங்கன்னா உள்ள வருவார், உங்களோட வாசம் பண்ணுவார், போஜனம் பண்ணுவார், உங்களோட லைஃப் லீட் பண்ணுவார். ஒரே ஒரு சின்னது, ஒரு ராஜா ஒரு அரண்மனை கட்ட விரும்புகிறான். எல்லா ஆசாரியர்கள், எல்லா ஆர்கிடெக்ட் எல்லாரும் கூட்டு வந்து கேட்குறான், ஒரு சூப்பரான ஒரு கதவு வைக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு மாடலில் கதவு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், ராஜா இதயம் மாதிரி கதவு வச்சா எப்படி இருக்கோ? ராஜாவுக்கு ஆசையாக இருந்துச்சு. அவன் கையில் முழு பொறுப்பை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த கதவை ஓப்பன் பண்ண வேண்டிய நாள் வந்துச்சு. ராஜா வந்தார். ராஜாவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ கேட்டாரு, ஏன்பா கதவு எல்லாம் அப்படியே இருக்குது, மனுஷனுடைய இருதயம் மாதிரியே இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி துவாரம் இல்லையப்பா அப்படி சொல்ல ராஜா கோவப்படாதீங்க ராஜா மன்னிச்சுக்கோங்க. ராஜாட்ட வந்து பண்பாக தான் பேசணும். ஐயா எல்லா கதவுக்கும் வெளியேந்து திறந்துடலாம், இந்த இதய கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் வெளியேந்து திறக்கவே முடியாது, உள்ள இருந்து மட்டும்தான் திறக்க முடியும். ராஜா உள்ள ஒரு ஆளை வச்சிருக்கிறேன், அவன் கட்டளையிட்டாதான் இந்த கதவே திறக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கதவெல்லாம் உடைச்சிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் ரெடி இல்லை, தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சத்திரத்தில் இடம் இல்லை, உங்கள் லைஃப்லையும் இடம் இல்லை. ஒரு நிமிஷம் இடம் கொடுப்போமா? அன்பின் தகப்பான சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் கிடத்தி முன்னணையில் வெட்ட வெளியில் கழுதைகள் கட்டி தீவனம் போடுகிற ஒரு இடத்தில் எங்களுக்காய் பிறந்து ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக. ஆலயத்தில் இயேசுவுக்கு இடமில்லை, ஊழியத்தில் இயேசுவுக்கு இடமில்லை, கிறிஸ்தவ குடும்பங்களில் இயேசுவுக்கு இடமில்லை. அப்பா, முதல் இடத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். என் இதயத்துக்குள்ள வாங்க, என் இதய கதவை திறந்து கொடுக்கிறேன், என் கூட வாசம் பண்ணுங்க தகப்பனே. யாரெல்லாம் உமக்கு மறுபடியும்
முதல் இடத்தை கொடுத்தார்களோ அத்தனை வரையும் ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்மஸ் இவருடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை கொண்டு வரட்டும். அப்பிரயோஜனமான மனிதன் செய்ய வேண்டிய கடமை செய்து கனம் மகிமை எல்லாவற்றையும் நாமத்துக்கு செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் கதவை தேவன் திறக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி இருக்கு? சத்தத்தையே காணும். அல்லேலூயா. ஆமாம், அடுத்த ஒரு டான்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமில் செய்தி கொடுக்கும் பொழுது எல்லாரும் கொஞ்சம் அப்படியே அமுங்கிடுறீங்க. சரி, தொடர்ந்து அடுத்ததாக இந்த நம்முடைய வானவில் பிளைண்ட் ட்ரஸ்ட் அவங்க வந்திருக்கிறாங்க. கண் தெரியாதவங்க திண்டுக்கல்லிருந்து நமக்கு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம ட்ரஸ்டி அவர்கள் அவங்களுக்கான அந்த வெகுமதியை ட்ரெஸ்ஸை அவங்க கொடுப்பாங்க. வானவில் பிளைண்ட் ட்ரஸ்ட் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாங்க. பார்வையற்ற அந்த ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. வருடாதோறும் அவர்களுக்கு நாம் துணிமணிகளை நாம் புத்தாடைகளை கொடுக்குறோம். நம்ம எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக நேசக்கரங்கள் ட்ரஸ்ட்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஹோம்லேருந்து உங்களை வரும்படி அன்பாய் கேட்கிறேன். முன்பதாக வருவார்கள். அவர்களுக்கு நம்ம ட்ரஸ்டி அவர்கள் அவர்களுக்கான அந்த புத்தாடைகளை அவங்களுக்கு ஹோம்குள்ள புத்தாடைகளை கொடுப்பார்கள். கரங்களை தட்டுவோம். தூத்துக்குடியில் நேசக்கரங்கள் சில்ட்ரன் ஹோம் மிக அருமையாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான வெகுமதி. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கடந்த ஆண்டிலும் டாம் டெடி டான்ஸ் நல்லா ஒன்று சூப்பராக பண்ணாங்க. இந்த வருஷமும் சிஸ்டர் மோனிகா எல்ரோயி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஊழியர் சிஸ்டர் மோனிகா அவர்கள் கடந்த ஆண்டு மிக அவசரமாய் போய்விட்டார்கள். ஆனர் பண்ண முடியல. தேங்க்ஸ் வாங்க. ஒரு சிறிய நன்றியுடன் பரிசளிப்பை நம்முடைய வசியர் சார் அவர்கள் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ப்ளீஸ் டீம் எல்லாரும். சார். விண்ணின் வெளிச்சம் மண்ணின் விருட்சம் மனிதம் மலர மானிடர் போற்ற வாழ்த்த இயேசுவின் பிறப்பை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் ஆறுதலின் இயேசு பேராலயம் தாளமுத்து நகர் சபையின் பிள்ளைகள். உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேடா தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேடா தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேடா தன்னன்னாரே தன்னன்னாரே
கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட இப்போதெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் அன்பை கூறுவார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் அன்பை கூறுவார். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே. தேங்க்யூ. அடுத்ததாக கேட் ஆஃப் ஹோப் பிரேயர் ஹவுஸ் சபையின் பிள்ளைகள் நம்முடைய மத்தியிலே வந்து ஒரு பாடலை கொண்டு வருவார்கள். ராஜா தங்க மனசு வஞ்சனை இல்ல வெல்ல
மத்தியில் இருக்கிறதான எங்களுடைய கிங் ஆஃப் க்ளோரி ட்ரஸ்டி பிரதர் வசீகர் அவர்கள் கிங் ஆஃப் க்ளோரி ஊழியத்தை குறித்ததான சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய கிங் ஆஃப் க்ளோரி ஊழியத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து இருக்கிற உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கடந்த மாதங்களில் நாகர்கோவில், கோயம்புத்தூர் பகுதியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அநேக போதகர்களுக்கு சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், HIV-வில் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகள் மற்றும் கிராமப்புற ஊழியர்களுக்கு உதவும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் கூடுமை KOG தூத்துக்குடி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதிலே பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் ஜூம் வாயிலாக வந்து போதகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த ஊழியத்தின் மூலமாக கட்டப்படாத நிலையில் உள்ள பல கிராமப்புறங்களில் உள்ள ஆலயங்கள் கட்டுவதற்கு பண உதவி அளித்து அதை கட்டி முடிப்பதற்கு தேவ கிருபை அளித்துள்ளார். பாஸ்டர் வின்சென்ட் அவர்களின் உதாரத்துவம் உள்ள குணம் அநேக குடும்பங்களுக்கு பிரயோஜனப்படுகிறது என்பதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஊழியர்களையும், போதகர்களையும், ஊழியங்களையும் நேசக்கரம் கொண்டு விசாரித்து அவர்கள் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறது நமது கிங் ஆஃப் க்ளோரி சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்களுக்காக மற்றும் ஹெலன் சிஸ்டர் அவர்களுக்காகவும் நீங்கள் எல்லாரும் தினந்தோறும் உங்களுடைய ப்ரேயரில் வந்து கண்டிப்பாக நன்றாக ஜெபித்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பிளஸ் டூத்துக்குரின் ஆங்கரிங் பாஸ்டராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிற பாஸ்டர் நசரேன் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது மத்தியில் கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்த பிரதர் ஜெயசீலன் கிராஸ்டி அவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். Wish you all a Merry Christmas and advance Happy New Year. Thank you all. Thank you. மகிழ்ச்சியில் மகிழும் தாத்தா, பரிசில் பரவச தாத்தா, குழந்தையின் அன்பு தாத்தா, எங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவின் இனிய நடனத்தை ஆடி கொண்டாடும் அழகிய புறாக்கள் இதோ நம் மத்தியிலே. நந்தகோபாலபுரம் சர்ச் டீம். அடிங்கடமேலும் காலம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட
பிறந்திருக்கு, கூட சமாதானம் உதிச்சிருக்கு. எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு திறந்திருக்கு. அடிங்கட மேலும் தாளும் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட நெட அமைஞ்சிருச்சு. அடிங்கட மேலும் தாளும் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட நெட அமைஞ்சிருச்சு. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ராசாவே ராசாவே, ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே இயேசுவே. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ராசாவே ராசாவே, ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே. கல்லமேட்டு கல்லமேட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. கல்லமேட்டு கல்லமேட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. இன்னொரு தடவை கொஞ்சம் கைத்தட்டு கொடுக்கலாமா எல்லாரும்? நன்றி. அடுத்ததாக நம்ம மத்தியிலே கரூர் வைசியா பேங்க் மேலாளர் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நல்ல நமக்கு ரொம்ப கிங் ஆஃப் க்ளோரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ நம்ம ட்ரஸ்டி அவர்கள் அவர்களுக்கான ஒரு அன்பளிப்பை கொடுத்து வரவேற்பார்கள். அடுத்ததாக எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் மேடைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறோம். சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் இல்லை, ஏஞ்சிராதீங்க. பெரிய ஆட்கள், சின்ன பிள்ளைங்க வாங்க, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சிறு பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுக்கும்படியாக மிஸ்ஸஸ் ஜோதிகா ஜெஃபர்சன் அக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஹேமா அக்கா அவர்களோடு கூட கிரண் அக்கா அவர்களோடு கூட இணைந்து கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன இயேசு, சிறுவர்களை அன்பாய் நேசிக்கிற இயேசு அன்பு பிள்ளைகளை நேசிக்கிறார். கிங் ஆஃப் க்ளோரி ஊழியமும் நேசிக்கிறது. நீங்கள் தான் ரொம்ப தாமதமாக வரீங்க. அடுத்த 5 பேர் வர்றாங்க, ஒரு 5 கிஃப்ட் கொடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல நம்முடைய மூத்த தலைமை போதகர் வின்சென்ட் ஐயாவுடைய அறிவுரை எல்லா சிறு பிள்ளைகளும் எந்த நடனம் நாடினாலும் பார்வையாளராக வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சிறிய கிஃப்ட் கொடுக்கணுன்னதின் பேரில் அருமையான கிஃப்ட் ஆயத்தப்படுத்திருக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் அன்பு சிறுவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனாய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் கல்வி ஞானத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கிருபையிலும் தயவிலும் வளர உதவி செய்வீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாம் தூக்கி ஆடுங்க பார்க்கலாம். மேலே மேலே 1 2 3 கிளாப் பண்ணுங்க. ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஹாப்பி கிறிஸ்மஸ். மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். பெரிய பிள்ளைங்க
கடைசி நிகழ்ச்சியாக ஆறுதலின் இயேசு சபையின் பிள்ளைகள் நம்முடைய மத்தியிலே ஒரு சிறிய நடனத்தை கொண்டு வருவார்கள். மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே அடுத்ததாக அன்பின் இல்லம் சிஸ்டர் பியூலா அவர்கள் டீம் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கான வெகுமதிகளை கொடுக்கும்படியாக எங்களுடைய கிங் ஆஃப் க்ளோரி ட்ரஸ்டி பிரதர் வசீகர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அலெக்ஸ் கைலாசம் ட்ரஸ்ட் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கைலாசம் ட்ரஸ்ட், அதனைத் தொடர்ந்து தேவா இன்டலெக்சுவல் அண்ட் மென்டலி ரிட்டார்டட்
பிளஸ் டூட்டுக்குறையில் இருக்கிறதான அனைத்து போதகர்களும் மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். சைல்டு கேர் டெவலப்மெண்ட் சிஸ்டர் சாந்தி அவர்களையும் மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். பிளைண்ட் ஓல்டேஜ் ஹோம் திருநெல்வேலி பிரதர் செல்வின் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஷுவர் ஃபவுண்டேஷன் பிரதர் பிரான்சிஸ் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். பாஸ்டர்ஸ் அனைவரும் மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். குடும்பமாக மேடைக்கு வரும்படியாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். வெகுமதிகளை எங்களுடைய கிங் ஆஃப் க்ளோரி ட்ரஸ்டி அவர்களிடமிருந்து எங்களுடைய ஆங்கரிங் பாஸ்டர் பிளஸ் டூட்டுக்குரின் பாஸ்டர் நஸ்ரேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? வந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து சிறப்பித்த எல்லாருக்கும் நன்றி. விசேஷமாக அன்பு செய்தி கொடுத்த அன்பு ஜேசில் அண்ணனுக்கு நான் விசேஷமாக நன்றி கூறுகிறேன். இப்பொழுதும் முடிவு ஜெபம் நம்ம மத்தியில் வந்திருக்க பாஸ்டர் செல்வின் அவர்கள் பெருங்குளம் ஏஜி சர்ச் அவங்க வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். தயவு செய்து நீங்கள் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நீங்கள் போகும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். தயவாய் ஒரு நிமிஷம். ஆண்டவர் இம்மட்டுமாக நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தார். பாடல்கள் மூலமாக, நடனம் மூலமாக, நாடகம் மூலமாக, பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக நம் ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூற கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உதவி செய்தார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தந்த தேவனுக்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? துவக்க முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்தது. ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். சீதோஷ் நிலைமைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். சூழ்நிலைமைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தார். தேவையானவர்களுக்கு தேவையானவைகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. இதை போலத்த ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு நாம் கேட்டோம்.
அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு காரியம், அருமையான பிரதர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்போது அருமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். அன்றைக்கு சத்திரத்தில் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு இடமில்லாமல் இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளத்துல அந்த ஆண்டவருக்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு கேள்வியை நம் முன்பதாக வைத்தார்கள். நம்மை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாட்களில் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்துல இடமிண்டா என்பதை நாம் மறுபடியும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அருமையான பாஸ்டர் கிங் ஆஃப் க்ளோரி ஸ்தாபனத்திற்காக, பாஸ்டர் வின்சென்ட் ஐயாவுக்காக, அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிற அருமையான பாஸ்டர் அம்மா ஜாய்ஸ் பாஸ்டர் அம்மா, அருமையான பாஸ்டர் ஆலன் அவர்கள், அருமையான ட்ரஸ்டி அருமையான வசீகரன் ஐயா, இவர்களுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஆமேன், நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் பசியுள்ளவனாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லும்போது, ஆண்டவரே நாங்கள் உம்மை எப்பொழுது காவலில் உள்ளவராக கண்டு கொண்டோம், எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டோம் என்று சொல்லும்போது, மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, அந்த தரிசனம், அவைகளை அடிப்படையாக கொண்டு அருமையான இந்த கிங் ஆஃப் க்ளோரி ஸ்தாபனம், அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள், வின்சென்ட் ஐயா அவர்கள், ஒருவேளை அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே ஆமென் தேவை உள்ளவர்களுக்கு, கிராமங்களிலே சபைகள் இல்லாத சபைகளுக்கு அவர்கள் ஆலயம் கட்டி கொடுக்க, முதியோர் இல்லங்களை நடத்த, அப்படியே அநேக அனாதைகள், தேவையுள்ளவர்கள், திக்கற்றவர்கள், ஆமென், ஊனமுற்றவர்கள், இப்படி எத்தனை தரம் அவர்கள் உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு ஆண்டவர் அவர்கள் கொடுத்த தரிசனத்திற்காக, இந்த கிங் ஆஃப் க்ளோரி ஸ்தாபனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அதன் மூலமாக பயன்பெறுகிற எல்லா கிராம ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக பயன்பெறுகிற எல்லா விதமான அமைப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தாமே அவர்கள் மூலமாக இன்னும் தொடர்ந்து இந்த பணிகள், இந்த ஊழியங்கள் நடைபெற நீர் சகல பொருளாதார தேவைகளையும் சந்தித்து நிறைவாய் இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதித்து அருமையான ஐயாவை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கிருபை உள்ள கரத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் இன்று மின்னனைக்கும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you பாஸ்டர். இந்த டான்ஸில் பங்கு பெற்ற பிள்ளைங்க அவங்களுடைய லீடர்ஸோட கூட நீங்கள் முன்னாடி வாங்க. அவங்களுக்காக அந்த கிஃப்ட்லாம் இருக்குது, அதை வாங்கிட்டு போகும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆமாம், அந்தந்த டீம் லீடரோட நீங்கள் வாங்க, அப்போ தான் எங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் இந்த கேலண்டர் வாங்கிட்டு போங்க. கேலண்டர் வாங்கிட்டு போங்க. அதில் தான் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேலண்டர் வாங்கிட்டு போங்க, மறந்துடாதீங்க.